அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. யாராவது சொந்த பந்தத்தோட உறவு முறித்து வாழ்ந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிட்டு அல்லாவுக்காக உங்கள் சொந்த பந்தத்தோடு பேணி வாழ பழகிக்கோங்க. அல்லாஹ் யாராவது உறவு முறித்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க உறவை அல்லாஹ் முறிச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ இம்மை வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமாங்கிறதே நமக்கு தெரியாதுங்க. அப்படி நிரந்தரமே இல்லாத அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு நான் இவன் கூட பேச மாட்டேன், நான் அவன் கூட பேச மாட்டேன், எனக்கு அவன் மரியாதை கொடுக்கல, என்னை அவன் மதிக்கலை அப்படிங்கிறோம். இந்த உலகத்தை படித்த அல்லாவை நம்ம அவன் இவன் தான் கூப்பிட்றோம். அல்லாவுக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்தாலே போதுங்க. நமக்கு எதுவுமே ரொம்ப கர்வமாகவோ மரியாதையாவோ பெருசாக எதுவுமே தோணாதுங்க. மறுமை தாங்க உண்மையான வெற்றி. அதுதாங்க நிரந்தரமான உலகம். இந்த வாழ்க்கையிலே ஒரு சாதாரண வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிரந்தரமில்லாத வாழ்க்கைக்காக நம்ம அவ்வளோ ஓடுறோம், அவ்வளோ சேமித்து வைக்கிறோம். இதெல்லாம் அடுத்த நிமிஷம் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. மறுமை தான் நிரந்தரம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம என்னங்க சேர்த்து வச்சுருக்கோம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கடைசியாக போகிறப்ப நம்ம கூட வர்றது, நம்ம மறுமை நீண்ட நாள் வாழ்க்கைக்கு கூட வர்றது ஒரே ஒரு விஷயம், நம்ம செய்கிற நல்ல அமல்கள், அல்லாஹ்வோட தொழுகை, ஈமான், குரான் தான் கபரில் நமக்கு வெளிச்சம் தரக்கூடியதே. அந்த மாதிரி நன்மையான விஷயங்களை யோசித்து நன்மையான விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்குள்ளேயே நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும். நம்ம யாரும் உறவு முறித்து வாழக்கூடாதுங்கிற எண்ணம் தன்னாலே வரும். அல்லாவை நினச்சாலே அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க.